அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். ஏங்க, உங்க அம்மா நிரஞ்சனாவுக்கு கல்யாணம் பண்ணாம எதுக்கு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க? 2 வயசு பிள்ளைங்க வீட்டில் இருக்கும்போது நீங்க எப்படி கல்யாணத்துக்கு சம்மதிச்சீங்க? உங்களோட 2வது தங்கச்சி சுமதியை கூட விட்டுடலாம், அவ படிச்சிட்டு இருக்கா. ஆனா நிரஞ்சனாவுக்கு 22 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. நீங்க அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்கவில்லையா என்று கேட்டாள் பிருந்தா. பிருந்தா, அவள் கல்யாணமே வேண்டாம். நான் படித்து முடித்து இப்போதான் வேலைக்கு செல்ல ஆரம்பித்திருக்கிறேன். தற்போதைக்கு திருமணம் வேண்டாம் என்று விடாப்பிடியாக சொல்லிவிட்டாள். வேறு வழி இல்லாமல் என்னுடைய திருமணத்தை முடித்தோம் என்றான் சுகுமார். மேலும் இந்த நேரத்தில் இதையெல்லாம் எதுக்கு பேசிட்டு இருக்க என்று சொல்லிவிட்டு மனைவியை கட்டி அணைத்தான். பிருந்தாவிற்கும் சுகுமாருக்கும் திருமணமாகி 4 நாட்கள் தான் ஆகிறது. அடுத்த நாள் காலை குளித்துவிட்டு சமையல் அறைக்குள் வந்தாள் பிருந்தா. அன்றுதான் அவள் முதல் முறையாக சமைக்கப் போகிறாள். 3 நாட்களும் மாமியார் செண்பகம்தான் அனைத்து வேலைகளையும் பார்த்து கொண்டார். அண்ணி, எனக்கு காஃபி என்றாள் நிரஞ்சனா. அண்ணி, எனக்கு டீ என்று சொல்லிவிட்டு சுமதி ஹாலில் அமர்ந்திருந்த சுகுமாரிடம் சென்று, அண்ணா, எனக்கு புது ஃபோன் வேணும் என்று கேட்டாள். வாங்கித்தரேன். ஏற்கனவே நீ என்கிட்ட கேட்ட, கல்யாணம் முடிஞ்ச உடனே வாங்கித்தரேன்னு சொல்லியிருந்தேன்ல, கண்டிப்பாக வாங்கித்தரேன் என்றான். அண்ணா, அவளுக்கு வாங்கினா எனக்கும் வாங்கித்தரணும் என்றாள் நிரஞ்சனா. ஏய், உன்னோட ஃபோன் வாங்கி 6 மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளே புது ஃபோன் வாங்கணும்னு சொல்கிற என்று சண்டைக்கு போனாள் சுமதி. சமையலறையில் அனைத்து வேலைகளையும் பார்த்து கொண்டே நடப்பதை கவனித்து கொண்டிருந்தாள் பிருந்தா. 1 மாதம் ஓடிப்போனது. வீட்டில் நடப்பவை அனைத்தையும் கவனித்த பிருந்தாவிற்கு 2 நாத்தனார்களின் செயல்கள் கோபத்தை வரவழைத்தது. தன்னுடைய கணவரிடம் தன்னை விட இவர்கள் அதிக உரிமையோடு இருப்பது பிருந்தாவிற்கு பிடிக்கவில்லை. சீக்கிரம் அவர்கள் இருவருக்கும் திருமணம் செய்து அனுப்பிவிட வேண்டும் என்று முடிவு செய்தாள். அதுவும் அவர்கள் திருமணம் செய்து செல்லக்கூடிய இடத்தில் கஷ்டப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்தாள் பிருந்தா. தன் கணவரிடம் அவர்கள் நெருக்கமாக இருந்த காரணத்தால் அவளை இப்படி ஒரு முடிவை எடுக்க வைத்தது. அதன்படி நிரஞ்சனாவிடம் பேசி அவளை திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்தாள். நிரஞ்சனாவிற்கு திருமணம் செய்வதற்காக தன்னுடைய அம்மாவிடமும் மாப்பிள்ளை பார்க்க சொல்லி இருந்தாள் பிருந்தா. மேலும் மேட்ரிமோனியல் மூலமாகவும் வரன்களை தேடினாள். சுமாரான மாப்பிள்ளை ஒருவனை தேர்ந்தெடுத்தவள் அவர்களை விட வசதி குறைவான இடமாகவும் இருக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருந்தாள். மாமியார் செண்பகத்திடம் சென்று பையனுடைய புகைப்படத்தை காண்பித்து, நிரஞ்சனாவிற்கு இந்த பையன் பொருத்தமாக இருப்பான் என்றாள். ஆனால் அவளுடைய மாமியார் செண்பகமோ, என்னோட பையன்தான் எல்லா முடிவும் எடுக்கணும், அவன் என்ன சொல்றானோ அதுதான் என்னோட முடிவும், அவனிடம் கொண்டு போய் காட்டு, அவனுக்கு சம்மதம்னா எனக்கும் சம்மதம் என்றார் செண்பகம். தன்னுடைய கணவரை எப்படியும் சம்மதிக்க வைத்து விடுவேன் என்று நினைத்து கொண்டாள் பிருந்தா. அன்று இரவு தன்னுடைய கணவரிடம் மாப்பிள்ளை புகைப்படத்தை காட்டினாள். சுகுமார் மாப்பிள்ளையை பார்த்துவிட்டு, சுமாராகத்தான் இருக்கிறான், வேண்டாம், வேறு மாப்பிள்ளை பார்க்கலாம் என்று நிராகரித்தான். மனம் தளராமல் அடுத்தடுத்து 4 மாப்பிள்ளைகளை தேர்வு செய்து அவனிடம் காட்டினாள். அனைத்தையும் நிராகரித்தான் சுகுமார். அவன் கூறிய காரணம் ஒவ்வொன்றும் பிருந்தாவிற்கு கடும் கோபத்தை வரவழைத்தது. ஏங்க, உங்க தங்கைகளுக்கு கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா? யாரை காட்டினாலும் வேண்டாம் என்று சொல்கிறீர்கள். உங்கள் மனதில் என்னதான் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் மாப்பிள்ளைகளை வேண்டாம் என்று நிராகரிப்பதற்கு காரணமாவது சரியாக இருக்கிறதா என்று கத்தினாள். மேலும், இனி நான் எந்த மாப்பிள்ளையும் பார்க்க போவதில்லை, நீங்களாச்சு உங்க தங்கச்சிகளாச்சு என்றாள். பிருந்தா, போற இடத்துல என்னோட தங்கச்சிகள் நல்லா இருக்க வேண்டாமா? நம்மளை விட வசதியானவங்களா இருக்கணும். ஆனா நீ சொல்ற மாப்பிள்ளைகள் எல்லாம் கஷ்டப்படுற குடும்பமாக இருக்காங்க. நீ மாப்பிள்ளை பார்க்க வேண்டாம், நீ அமைதியாக இரு, நான் பார்த்து கொள்கிறேன் என்றான் சுகுமார். சரி, பார்த்து கொள்ளுங்கள் என்று அவனிடம் கோபித்து கொண்டு அமைதியாக இருந்தாள் பிருந்தா. 1 வாரம் ஆன பிறகும் அவன் எந்த முயற்சியும் செய்யவில்லை என்பது அவளுக்கு தெரிந்தது. 2 பேரும் வீட்டை விட்டு போனால் போதும், அவர்கள் நல்லா இருந்தால் நமக்கென்ன, எப்படி போனால் நமக்கென்ன, அவர்களுக்கு திருமணமாகி இந்த வீட்டை விட்டு போனால் போதும் என்ற மனநிலைக்கு வந்த பிருந்தா அவர்களுக்கு நல்ல வசதியான மாப்பிள்ளைகளை பார்ப்பது என்று முடிவு செய்தாள். அப்போதுதான் நிரஞ்சனாவும் திருமணத்திற்கு சம்மதிப்பாள் என்று முடிவெடுத்தாள். அவர்களுடைய குடும்பத்திற்கு ஏற்ற மாப்பிள்ளை ஒருவனை தேர்வு செய்தாள். அன்று இரவு கணவரிடம், எங்க
இந்த பையனை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பையன் கை நிறைய சம்பாதிக்கிறான், பார்க்கவும் லட்சணமாக இருக்கிறான் என்றாள் பிருந்தா. சுகுமார் அவனுடைய புகைப்படத்தை பார்த்துவிட்டு, இல்லை பிருந்தா, இன்னும் கொஞ்சம் கலராக இருக்கணும், அப்போதுதான் நிரஞ்சனாவிற்கு பொருத்தமாக இருப்பான் என்றான். பிருந்தாவிற்கு கோபம் தலைக்கு ஏறியது. ஏங்க, நீங்கள் என்ன கமல் கலர்லையா இருக்கீங்க? நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலையா? மாநிறமா பார்க்க லட்சணமா இருக்கான், இதையும் குறை சொல்லிட்டு இருக்கீங்க. உங்கள் தங்கச்சிக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடாதுங்கிறதுல நீங்கள் ஒரு முடிவோடு இருக்கீங்க. இனிமேலும் இந்த வீட்டில் என்னால் இருக்க முடியாது. நான் ஒரு வாரம் நிம்மதியாக எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன் என்றாள் பிருந்தா. மனைவியை சமாதானம் செய்ய முயன்றான் சுகுமார். ஆனால் அவள் தன்னுடைய முடிவில் பிடிவாதமாக இருந்தாள். சரி, பரவாயில்லை, ஒரு வாரம் தானே, சென்றுவிட்டு வரட்டும் என்று மனைவியை கொண்டு போய் அவளுடைய அம்மா வீட்டில் விட்டுவிட்டு வந்தான் சுகுமார். ஒரு வாரம் தன்னுடைய அம்மா வீட்டில் பிருந்தா தன்னுடைய நாத்தனார்கள் செய்யக்கூடிய சேட்டைகளையும் தனக்கு அதனால் ஏற்படும் மனவேதனைகளையும் அம்மாவிடம் சொல்லி புலம்பி தவித்தாள். ஒரு வாரத்திற்கு பிறகு வீட்டிற்கு வந்த பிருந்தா யாரிடமும் சரியாக பேசவில்லை, அமைதியாகவே இருந்தாள். அன்று சமையல் முடித்துவிட்டு வாஷிங் மிஷினில் துணிகளை போட்டது போக கையில் துவைக்கக்கூடிய துணிகளை மட்டும் எடுத்துக்கொண்டு துவைப்பதற்காக சென்றிருந்தாள். அப்போது அங்கு வந்த நிரஞ்சனா, அண்ணி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றாள். உனக்கு என்னம்மா வேணும்? நீ கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு இருந்த, உன்னை சம்மதிக்க வைத்து மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தேன். உன்னோட அண்ணன் எந்த மாப்பிள்ளை காட்டினாலும் வேண்டாம் என்று சொல்கிறார் என்று தன்னுடைய மன குமுறலை கொட்டினாள். அண்ணி, நான் ஒருத்தரை விரும்புகிறேன், அவரைத்தான் திருமணம் செய்து கொள்வேன். இதை எப்படி வீட்டில் உள்ளவர்களிடம் சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. அவர் நல்ல வேலையில் இருக்கிறார், அரசு அலுவலகம் ஒன்றில் பணிபுரிகிறார். எனக்காகவே போட்டித் தேர்வுகளுக்கு படித்து வெற்றி பெற்று தற்போது பணியில் சேர்ந்துள்ளார். ஆனால் அவர் நம்முடைய ஜாதி கிடையாது. அதனால்தான் வீட்டில் சொல்வதற்கு எனக்கு பயம் என்றாள். சற்று யோசித்த பிருந்தா, நான் உன் அண்ணனிடம் பேசி பார்க்கிறேன், ஆனால் என்னால் உத்தரவாதமெல்லாம் தர முடியாது என்றவள் அவனுடைய போட்டோவையும் அவன் எங்கு வேலை பார்க்கிறான் என்ற விவரத்தையும் கேட்டு வாங்கி கொண்டாள். அன்று இரவு சுகுமாரிடம் நிரஞ்சனாவின் காதல் பற்றி பேசினாள். ஏங்க, நிரஞ்சனா ஒருத்தனை விரும்புகிறாள். அவர் அரசு அலுவலகத்தில் பணிபுரிகிறார். ஆனால் நம்ம ஜாதி கிடையாது. இந்த காலத்தில் ஜாதியெல்லாம் பார்க்கணுமா என்றாள் பிருந்தா. பிருந்தா, நிரஞ்சனா சொல்கிற மாதிரி அவள் காதலிக்கிற பையன் அரசு அலுவலகத்தில் வேலை பார்த்தால் அந்த பையனை திருமணம் செய்து வைப்பதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்னுடைய தங்கை வாழப்போகிற இடத்தில் நல்லபடியாக இருந்தால் எனக்கு அதுவே போதும். ஆனால் இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிறது என்றான் சுகுமார். ஏங்க, நீங்கள் நான் காட்டின எல்லா மாப்பிள்ளைகளையும் வேணான்னு சொன்னப்பவே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு எனக்கு சின்னதாக சந்தேகம் வந்துச்சு. சொல்லுங்க, என்ன பிரச்சனை என்றாள் பிருந்தா. அப்பாவோட உயிலில் சொத்துக்களை 3 பேருக்கும் கொடுக்கணும்னு எழுதி வச்சிட்டாரு. அவர் அந்த உயிலை பத்திரப்பதிவு அலுவலகத்திலும் பதிந்து வைத்து விட்டார். என்னுடைய திருமண செலவுகளுக்காக ஊரில் இருக்கக்கூடிய இடம் ஒன்றை அடமானம் வைப்பதற்காக நிதி நிறுவனம் ஒன்றுக்கு சென்றபோதுதான் எனக்கு இந்த உண்மை தெரிய வந்தது என்றான். அது சரிங்க, அதுக்கும் திருமணம் பண்ணி வைக்காமல் அதை தள்ளி போடுறதுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டாள் பிருந்தா. பிருந்தா, அப்பாவோட உயிலில் 2 பெண் குழந்தைகளுக்கும் திருமணமான 1 வருடத்திற்குள் சொத்தை 3ஆக பிரித்து அவரவரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று எழுதியுள்ளார். அதனால்தான் திருமணத்தை உடனே நடத்த யோசிக்கிறேன் என்றான். அவன் சொன்னதை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்த பிருந்தா சற்று யோசித்துவிட்டு, அதற்காக வயசுக்கு வந்த பிள்ளைகளை வீட்டிலேயே வைத்திருக்க முடியுமா? நாம் ஆக வேண்டிய காரியங்களை பார்ப்போம், ஏதாவது வழி கிடைக்கும் என்றாள். 2 நாட்களுக்கு பிறகு தன்னுடைய அம்மாவிடம் இதை பற்றி பேசினாள். என்ன பண்ணுறதுனே தெரியலம்மா என்றாள் பிருந்தா. அவளுடைய அம்மாவோ திருமணத்துக்கு முன்னாடியே சொத்தையெல்லாம் விற்றுவிட்டால் என்ன என்று யோசனை சொன்னார். அம்மா, அடமானமே வைக்க முடியலன்னு சொல்கிறாரு, நீங்கள் என்னடானா விற்பதை பற்றி பேசுகிறீங்க என்றாள் பிருந்தா. பிருந்தா, பேசாம உன் நாத்தனார்கள் கிட்ட உண்மையை சொல்லி திருமணம் முடிந்த உடனேயே சொத்தை எழுதி கொடுத்து விட வேண்டும் என்று கண்டிஷன் போட்டால் என்ன என்றார். சரிம்மா, யோசித்து பார்க்கிறேன். என்னோட கணவர்கிட்டையும் சொல்லி இது சரியா வருமானு பேசி பார்க்கிறேன். அவர் ஏதாவது யோசித்து வைத்திருக்கிறாரா என்றும் கேட்கிறேன் என்றவள் போனை வைத்தாள். அம்மா சொன்னபடி தங்கைகளிடம் பேசலாமா என்று கேட்டாள் பிருந்தா.
நீ சொல்றபடி 2 பேரையும் சம்மதிக்க வைத்து விட்டாலும் திருமணம் ஆன பிறகு அவர்கள் எப்படி மாறுவார்கள் என்று தெரியாது. அவர்களின் கணவன்மார்கள் சொத்தை எழுதி கொடுக்க கூடாது என்று சொல்லிவிட்டால் என்ன செய்ய முடியும் என்றான் சுகுமார். சுமதியும் படிப்பை முடிச்சிட்டா. இதுக்கு மேலேயும் நாம கல்யாணம் பண்ணி வைக்காமல் இருக்க முடியாது. இப்பவே பக்கத்து வீட்டில் இருப்பவர்கள் எல்லாம் அத்தை கிட்ட ஜாடை மாடையா எப்பதான் உங்க பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைப்பீங்க, இல்ல வீட்லேயே தான் வைத்து கொள்ள போகிறீர்களா என்று பேசுகிறார்கள் என்றாள் பிருந்தா. ஏதாவது வழி கிடைக்கிறதா என்று நானும் யோசித்து பார்க்கிறேன். அதே நேரம் நிரஞ்சனா சொன்ன அந்த பையனையும் பார்த்துவிட்டு வந்து விடுகிறேன். திருமண வேலைகளை ஆரம்பிப்போம் என்றான் சுகுமார். தங்கை காதலித்த சக்திவேலை போய் பார்த்து பேசினான் சுகுமார். அவனுடைய ஆஃபீஸிலும் விசாரித்தான். எங்க வீட்டில் நான் ஒரே பையன் சார், என்னோட விருப்பம்தான். இன்னும் சொல்லப்போனால் நான் காதலிப்பது எங்க வீட்டிற்கு தெரியும். நிரஞ்சனாவே ஒரு முறை என்னுடைய வீட்டிற்கு வந்து என் பெற்றோர்களிடம் பேசியிருக்கிறாள். அவர்களுக்கு நிரஞ்சனாவை பிடித்து விட்டது. நான் உங்களுக்கு திருமணம் முடிந்த உடனேயே உங்களிடம் பேசுமாறு நிரஞ்சனாவை தொடர்ந்து வற்புறுத்தி வந்தேன். ஆனால் அவள்தான் பயந்து கொண்டிருந்தாள். சரி, அப்படின்னா உங்க அப்பா அம்மாவை அழைத்து கொண்டு வர ஞாயிற்றுக்கிழமை பெண் பார்க்க வாங்க என்றான் சுகுமார். அந்த இரவு தன்னுடைய மனைவியிடம் பேசியவன், 2 திருமணமும் முடிந்தால்தானே சொத்தை பிரிக்க வேண்டும், முதலில் நிரஞ்சனா திருமணம் மட்டும் முடியட்டும் என்றான். நானும் அதைத்தாங்க யோசிச்சேன். முதலில் நிரஞ்சனா திருமணம் முடியட்டும், அதற்குள் நமக்கு யோசனை ஏதாவது கிடைக்கும், நல்ல வழி பிறக்கும் என்றாள் பிருந்தா. ஞாயிற்றுக்கிழமை அன்று நிரஞ்சனாவை பெண் பார்த்துவிட்டு திருமணம் செய்வதற்கான நாளையும் குறித்துவிட்டு சென்றனர் சக்திவேலின் பெற்றோர்கள். அப்போது வீட்டிற்கு வந்திருந்த பிருந்தாவின் அம்மா, பிருந்தா, நான் யோசித்து பார்த்தபோது எனக்கு ஒன்று தோன்றியது. அதாவது 2 தங்கைகளிடமும் திருமணத்திற்கு முன்பே 20 ரூபாய் பத்திரத்தில் எதுவும் எழுதாமல் கையெழுத்து வாங்கி வைத்துக் கொள்வோம். 2 பேரின் திருமணம் முடிந்த பிறகு அண்ணன் பெயருக்கு சொத்தை மாற்றம் செய்வதில் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்று எழுதி சொத்தை உன் கணவர் பெயருக்கு மாற்றி விடுவோம். நான் சொல்றது சரிதானே என்றார். யோசித்து கொண்டிருந்தாள் பிருந்தா. நல்லா யோசிச்சு பாரு, நான் சொல்றது சரியா வரும் என்றார். பிருந்தா அம்மா சொன்னது சரியாக வரும் என்ற முடிவுக்கு வந்து அன்று இரவு தன்னுடைய கணவரிடம் அம்மா சொன்னதை அப்படியே சொல்லி செயல்படுத்தலாம் என்றாள். சற்று யோசித்த சுகுமார், இப்படி செய்யலாமா, என்னை நம்பி கையெழுத்து போடும் என் தங்கைகளை ஏமாற்றலாமா என்று குரல் தாழ்ந்து பேசினான். உங்க அப்பா இறந்து 7 வருஷம் ஆச்சு, நீங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சு 6 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் இந்த குடும்பத்துக்கு தேவையானது, உங்க தங்கச்சிகளுக்கு தேவையானது எல்லாம் உங்க உழைப்புல தானே செய்து கொடுத்தீங்க. இப்போ அவங்க 2 பேருக்கும் திருமணம் செய்து வைக்க போறதும் நீங்க தானே, கல்யாண செலவையும் நீங்க தானே பார்க்கணும் என்றாள். நீ சொல்றது சரிதான், அப்பா இப்படி செய்திருக்க கூடாது, என் மேல நம்பிக்கை இல்லாததுனால இப்படி செஞ்சிட்டாரு போல என்றான். இல்லைங்க, உங்க மேல நம்பிக்கை இல்லாத காரணத்தால் அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க. பெண்களுக்கு சொத்தில் பங்கு என்று சொன்னாங்க. அப்போ அவர் இருக்கும்போது அது சரின்னு பட்டிருக்கும், அதனால அப்படி எழுதி வச்சிருப்பாங்க. ஆனா அவர் இறந்து போவார்னு அவருக்கே தெரியாது. அவரே மகள்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுவோம்னு நினைச்சிருப்பாரு. ஆனா அதெல்லாம் நீங்க தான் செய்ய போறீங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்காதே என்றாள். நீங்க கல்யாண வேலைகளை பாருங்க, நான் மற்றையெல்லாம் செய்து கொள்கிறேன் என்றாள் பிருந்தா. நிரஞ்சனாவின் கல்யாண நாள் நெருங்கியது. வீட்டிலிருந்து திருமணத்திற்கு முதல் நாள் மண்டபத்திற்கு கிளம்பிய நிரஞ்சனாவிடம் வந்தாள் பிருந்தா. நிரஞ்சனா, கல்யாண செலவிற்கு ஊர்ல இருக்கிற இடத்தை அடமானம் வைக்கலாம் என்று நானும் உன் அண்ணனும் நிதி நிறுவனத்திற்கு சென்றிருந்தோம். அவர்கள் உங்களுடைய கையொப்பமும் வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். அதனால உன்னுடைய அண்ணன் இந்த பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிட்டு வர சொன்னாரு என்றாள் பிருந்தா. அண்ணி, கையெழுத்து போடுன்னு சொன்னா போட போறேன், எதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கீங்க என்று சொல்லிக்கொண்டே கையொப்பமிட்டாள் நிரஞ்சனா. வெளியே வரும்போது தன்னுடைய தோழிகளிடம் பேசிக்கொண்டிருந்த சுமதி அண்ணியை பார்த்தவுடன், அண்ணி என்ன பதட்டமா இருக்கீங்க என்று கேட்டாள். இல்லடா, கடன் வாங்குறதுக்காக நிதி நிறுவனத்துக்கு போயிருந்தோம், அங்க உன்னோட கையெழுத்தும் கேட்டாங்க. அண்ணே என்று இழுக்கும்போது, கையெழுத்து வேணும்னு சொல்ல வேண்டியதானே, நீங்க எதுக்கு மற்றதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க என்று சொல்லிக்கொண்டே வேகமாக பத்திரத்தை வாங்கி கையெழுத்து போட்டு கொடுத்தாள். 2 பேரும் இவ்வாறு சொன்னதை கேட்டு பிருந்தாவிற்கு கண்ணீர் முட்டி கொண்டு வந்தது. ஆனாலும் வெளிக்காட்டி கொள்ளாமல் பத்திரத்தை வாங்கி கொண்டு வெளியேறினாள்.
திருமணம் இனிதே நடந்து முடிந்தது. பிருந்தாவிற்கு குற்ற உணர்ச்சி மனதை உறுத்தியது. திருமணம் முடிந்த 1 வாரத்திற்கு பிறகு தன் கணவரிடம், என் மேல நிரஞ்சனா ரொம்ப நம்பிக்கை வைத்திருக்கிறாள். ஆனா அவளை ஏமாற்றி கையெழுத்து வாங்கிட்டேன். அதை நினைச்சா கஷ்டமா இருக்கு என்றாள் பிருந்தா. நானும் உன்னை மாதிரி தான் நினைச்சேன். ஆனால் கல்யாண செலவு எவ்வளவு பண்ணியிருக்கேன் தெரியுமா? இதையெல்லாம் சொத்தை பிரிக்கும்போது கணக்கு பார்த்து கணிக்க முடியுமா? அப்பா செஞ்சது தப்பு. இந்த கடனை அடைக்க நான் கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்தை வித்துதான் ஆக வேண்டும் என்றான். பிருந்தா கொஞ்சம் கொஞ்சமாக தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டாள். 2வது தங்கை சுமதிக்கும் வசதியான வங்கியில் வேலை பார்க்கக்கூடிய மாப்பிள்ளையை தேர்வு செய்தான் சுகுமார். அவர்கள் சுகுமார் போடுவதாக சொன்ன நகைகளை விட கூடுதலாக 5 பவுன் சேர்த்து கேட்டனர். சிரமப்பட்டு கடன் வாங்கி திருமணத்தை நடத்தி முடித்தான். சுமதியின் திருமணம் நல்லபடியாக நடந்து முடிந்தது. திருமணம் முடிந்து மகிழ்ச்சியுடன் புகுந்த வீடு சென்றாள் சுமதி. தன் மகனை பார்த்து செண்பகம், தம்பி, நான் கூட திருமணமான உடனே மாறி விடுவாயோ? உன் மனைவி பேச்சை கேட்டு தங்கச்சிகளுக்கு திருமணம் செய்யும்போது சரியில்லாத மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்து விடுவாயோ என்று நினைத்தேன். ஆனால் பிருந்தாவும் சரி, நீயும் சரி, நல்லபடியாக திருமணத்தை நடத்தி முடித்து விட்டீர்கள் என்று கண் கலங்கினார். தம்பி, ஊர்ல இருக்கிற இடத்தில் ஒன்றை விற்று கடனை அடைத்து விடு. மற்றதெல்லாம் உங்க அப்பா உழைப்பில் வந்தது. கடைசி வரைக்கும் விற்காமல் பார்த்துக்கொள் என்றார். பிருந்தாவும் சுகுமாரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். 1 மாதம் கடந்து போனது. பத்திரத்தில் தங்கைகள் சொத்தில் பங்கு வேண்டாம் என்று தெரிவிப்பதாக எழுதி கொண்டனர். அன்றைய தேதியை போட்டுக்கொண்டனர். பத்திரம் எழுதி கொடுக்கும் எழுத்தரிடம் சென்று சொத்துக்களை அவனுடைய பெயரில் மாற்றி எழுத வேண்டும் என்றான் சுகுமார். அவர் வாங்கி படித்து பார்த்துவிட்டு, இந்த பத்திரத்தில் இருப்பதெல்லாம் சரிதான். ஆனால் நீங்கள் இந்த பத்திரத்தில் ஏன் கையெழுத்து வாங்கினீர்கள்? எப்போது வாங்கினீர்கள் என்றார். இருவரும் அதிர்ந்து போய், ஏன் இதில் வாங்கக்கூடாதா என்பது போல் பார்த்து கொண்டனர். சுகுமார் அவரிடம், ஏன் என்னாச்சு என்றான். இந்த 20 ரூபாய் பத்திரம் தற்போது புழக்கத்தில் கிடையாது. 2 மாதத்திற்கு முன்பே நிறுத்தப்பட்டு விட்டது. நீங்கள் 100 ரூபாய் பத்திரத்தில் எழுதி வாங்கி வாருங்கள் என சொல்லி திருப்பி கொடுத்தார். பிருந்தா, என்னங்க இப்படி ஆயிடுச்சு என்றாள். இப்படி நடக்கும்னு நமக்கு என்ன தெரியும் என்றான். அதை விடுங்க, கடனை கட்ட வேண்டுமே, வட்டி கட்ட வேண்டுமே என்றாள் பிருந்தா. நடப்பது நடக்கட்டும், வா போகலாம் என்றான். இருவரும் கிளம்பி வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர். 1 வாரத்திற்கு பிறகு கோவில் திருவிழா என்று 2 தங்கைகளும் வீட்டிற்கு வந்திருந்தனர். 2வது நாள் சுமதி நிரஞ்சனாவிடம் சென்று, அக்கா, அண்ணன் முகமே சரியில்லை. எப்போதும் முகத்தில் ஒரு தெளிவு இருக்கும். இப்போ பாரு, முகமே வாடி இருக்கு என்றாள். சுமதி, நான் நேத்தே பார்த்துட்டேன். அண்ணியிடம் சென்று உங்களுக்குள் ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டேன். ஆனால் அப்படி ஒன்றும் இல்லை என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்றாள். அப்படின்னா அண்ணன்கிட்ட நேரடியாக கேட்க வேண்டியதுதான். திருமணம் முடிந்து நாம சந்தோஷமா இருக்கோம். ஆனால் அண்ணன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு என்றாள் சுமதி. மாலையில் சுகுமார் வீட்டுக்கு வந்தவுடன் சுமதி நிரஞ்சனாவையும் அழைத்து கொண்டு அண்ணன் முன்னால் நின்றாள். அண்ணே, என்ன பிரச்சனை என்று கேட்டாள். இல்லம்மா, கல்யாணத்துக்கு வாங்கின கடனை கட்டணும், அதான், வேற ஒன்றும் இல்லை என்றான். அம்மா கிட்ட கேட்டேன், ஒரு இடத்தை விற்று கடனை கட்ட சொன்னதா சொன்னாங்களே என்றாள் நிரஞ்சனா. பிருந்தா உள்ளே குறுக்கிட்டு, அதையெல்லாம் விற்க முடியாது, உங்க அப்பா உயில் எழுதி வைத்திருக்கிறார் என்றாள். நடந்த அனைத்து உண்மைகளையும் சொன்னாள் பிருந்தா. நிரஞ்சனா கோபத்துடன், எங்க அண்ணே எங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கு. சொத்தை 3ஆ பிரித்து சரிசமமா எழுதி கொடுக்கணும்னா இதுவரைக்கும் எங்க அண்ணே செஞ்சதெல்லாம் எப்படி சரி கட்ட முடியும்? நீங்க முதலையே உண்மையை சொல்லி கேட்டிருக்கலாமே. அது மட்டும்தான் எனக்கு வருத்தம். இனிமேல் எதுனாலும் உங்க தங்கச்சிங்கிட்ட சொல்லுனே. மேலும் அண்ணே, நான் எனக்கு எதுவும் வேண்டான்னு சொல்லி எழுதி கொடுக்குறேன். நீ என்னோட பங்கை எடுத்துக்கோ என்றாள் நிரஞ்சனா. அண்ணே, நானும் எழுதி தரேன். எனக்கும் அன்னை மட்டும் போதும் என்றாள் சுமதி. இருவரையும் கட்டி கொண்டான் சுகுமார். அவன் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது. நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.